ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சப்பாத்தி தோசைக்கு சைடிஷ் காளான் கிரேவி செய்யலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சவுடனே எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சவுடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி சேர்த்துக்குங்க. பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் வதங்கட்டோங்க. நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த முந்திரியும் தக்காளியும் அரைச்சி வச்சதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அது ஏன் அரைக்கிறதுனா நம்மளுக்கு நல்லா க்ரீமி பதமாக நல்லா திக்காக இருக்குங்க. அதனால் தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்குங்க. அரைச்சி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கு அரைச்சி அதோட சேர்த்துக்குங்க. மிக்ஸ் ஆகட்டும். நல்லா சூப்பராக இருக்குங்க. கார மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகட்டோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம காளான் நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குங்க. அது தானாகவே தண்ணி கொஞ்சம் காளான் தண்ணி விடுங்க. தண்ணி விடுதா இந்தமாரி நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா சாம்பார் சாதம் அந்தமாரி ஏதாவது ஒன்றுன்னா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் தண்ணி சேர்க்காமலே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு சைடிஷ்ஷாக தான் வச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதி வரும்போது நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சப்பாத்தி போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே சப்பாத்திக்கு இந்த காளான் கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும். கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. அவ்வளோதான். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. நல்லா புசுன்னு சப்பாத்திக்கு காளான் கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிளகுத்தூள் போடுங்க கடைசியில். அதுதான் அல்டிமேட்டே அங்கே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி மாரியே இருக்கும் சாப்பிட. காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. சாப்பிடலாம் வாங்க. சப்பாத்தியும் காளான் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் காய்ஸ்.